பாட்டிலுக்கு 10 ரூபா கரூர் விஷயம் நடந்தப்ப அந்த பாட்டு பாடினாரு. அந்த பாடல்கள் இன்னும் கூட மீம்ஸாலாம் போயிட்டு இருந்தது. இப்போ நிறைய காணொலிகள் பார்க்க முடியுது. சில இடங்கள்ல வாங்குறாங்கன்னு வருது, சில இடங்கள்ல வாங்கலன்னு வருது. இதுல தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு இந்த பாட்டிலுக்கு? இல்லை, தமிழ்நாடு அரசினுடைய அவங்களோட நிலைப்பாடை இன்னும் சுற்றறிக்கையாக உங்களுக்கு அனுப்பலை. ஆனால் இந்த அரசாங்கம் போதைக்கு எதிராக இருக்கிறது. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுலையும் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் பிடுங்குறீங்கன்னா அது தவறு, முறைகேடு இல்லையா? அதை தளபதி அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். பொழுது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து சட்டமன்றத்துக்குள்ளே சிக்கியிருக்கு பாருங்க வந்து. அதைத்தான் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். ஏனென்றால் தளபதி விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுவார்ல, வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுக்கு பிறகு தான் தம்பி சீனே மாறும். இன்றைக்கு வரைக்கும் சீன் என்ன தெரியுங்களா? ஒரு ஃபஸ்ட்டு ஷோவை வந்து எப்படி வந்து மக்கள் ஆர்வமாக போய் தளபதி படத்தை பார்ப்பாங்களோ அதை விட ஆர்வமாக சட்டமன்றத்தை இன்றைக்கு மக்கள் பார்க்குறாங்கன்றது ரிப்போர்ட். ஐபிஎல் மேட்ச் பார்க்கலன்றாங்க. ஐபிஎல் மேட்சோட ரேட்டிங் குறைஞ்சு தளபதி விஜய் அவர்களுடைய விஷயத்தை பார்க்கக்கூடிய ரேட்டிங் கூடி இருக்குனாக்கா எவ்வளவு பெரிய ட்ராமாட்டிக் சேஞ்ச் பண்ணியிருக்காரு பாருங்களேன். ஒரு தனி நபராக இருந்து என்டையர் மக்களுக்குள்ள அரசியலை வந்து புகுத்தி சட்டமன்றத்தில் உட்காந்துருக்காரு. இதை பார்க்குறாங்க. அவர் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டதுக்கு பிறகு திமுக கிட்ட கேள்வி கேட்போம்ல, அப்போ நீ என்ன பதில் சொல்ல போகிற நாங்களாம் பார்ப்போம்ல. அன்றைக்கு இன்றைக்கி தோற்று போனாலாம் தப்பிச்சுட்டு நினச்சிக்காத, சட்டமன்றத்துக்குள்ளே வரல நம்ம மாட்டிக்கலப்பா வெள்ளை அறிக்கை வந்ததுக்கப்புறம்ன்ட்டு. தோற்று போன நபர்களுக்கும் ஒன்று தான், சட்டம் தன் கடமையை செய்யும். அது ரொம்ப தெளிவாக இருக்கார். தளபதியை வந்த வரைக்கும் கரப்ஷன்றதை அனுமதிக்கக்கூடாது. குழந்தைகள் பெண்கள் மீது கை வைக்கிறத அனுமதிக்க முடியாது. சட்டம் ஒழுங்கை கரெக்டாக வச்சுக்கணுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காருன்னும் பொழுது அன்னைக்கு நீங்கள் உதயநிதி அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அன்னைக்கு சேகர் பாபுலேருந்து நம்ம செந்தில் பாலாஜி வரைக்கும் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அன்னைக்கு எத்தனை பேர் நெஞ்சு வலின்னு சொல்லி நடிக்க போகிறீங்கன்றதுலாம் இனிமேட்டு தான் பொறுத்து நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்.